இயேசுவின் அன்பு சகோதரமே, மே மாதம் 9ஆம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் அருளாளர் கரோலின் கெரார்டிங்கர் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த கரோலின் கெரார்டிங்கர்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் ஒரு ஜெர்மன் ரோமன் கத்தோலிக்க மறைப்பணியாளரும் இயேசுவின் மரிய தெரேசியா என அழைக்கப்பட்ட நோட்ரடம் பள்ளி சகோதரியர் அமைப்பின் நிறுவனரும் ஆவார். சிறந்த கல்வியாளராகிய இவர் தாம் நிறுவிய சபை ஐரோப்பா முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் வரை பவரியாவில் பணியாற்றினார். இவர் தனது பெற்றோரின் ஒரே குழந்தையாவார். கெரார்டிங்கரின் பங்கு தந்தை இவரை ஒரு ஆசிரியராக பணியாற்ற ஊக்குவித்தார். கிபி 1809ஆம் ஆண்டு தமது ஆசிரிய பயிற்சியை தொடங்கிய இவர் கிபி 1812ஆம் ஆண்டு முதல் ரெகன்ஸ்பர்க் நகரில் ஒரு பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார். இவர் ரெகன்ஸ்பர்க் ஆயரான ஜார்ஜ் மைக்கேல் விட்மன் அவர்களிடம் தாம் துறவு வாழ்வில் நுழைய வழிகாட்டுமாறு வேண்டினார். கிபி 1816ஆம் ஆண்டு முதல் 1833ஆம் ஆண்டு வரை அவர் அதற்காக கற்றார். கிபி 1833ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முதல் தமது இரு சக அருள் சகோதரியருடன் இணைந்து துறவு வாழ்வினை தொடங்கினார். அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்திற்கான ஆரம்ப சிக்கல்கள் இருந்தாலும் பவரியா அரசனான முதலாம் லுட்விக் கிபி 1834ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவரது கன்னியர் மடத்திற்கு அங்கீகாரம் அளித்தார். ரெகன்ஸ்பர்க்கில் உள்ள புனித கலஸ் தேவாலயத்தில் தமது ஆன்மீக உறுதிப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அத்துடன் இயேசுவின் மரிய தெரேசியா என்ற பெயரை தமது ஆன்மீக பெயராக ஏற்றுக்கொண்டார். கிபி 1847ஆம் ஆண்டு தமது இணை அருள் சகோதரியுடன் இணைந்து தமது சபையினை விரிவாக்கம் செய்வதற்காகவும் ஜெர்மனியிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் மக்களின் நலனுக்காகவும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சென்றார். கிபி 850ஆம் ஆண்டு முதல் இவரது சபை இங்கிலாந்து மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் பரவ தொடங்கியது. கிபி 1865ஆம் ஆண்டு இவரது சபைக்கு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அங்கீகாரம் அளித்தார். கிபி 1877ஆம் ஆண்டு நோயில் வீழ்ந்த கரோலின் கெரார்டிங்கர் 1879ஆம் ஆண்டு தமது 81வது வயதில் மரித்தார். இவ்வாறு இறை திட்டத்தை அறிந்தவராய், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தவராய், மக்களுக்கும் திருச்சபைக்கும் நற்பணி புரிந்த இம்மறைப்பணியாளரை கொண்டாடும் நாமும் இவரை போன்று வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.